என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். அக்டோபர் 1ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு பிதாவே. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு 6வது அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் முடிய. பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. மத்தேயு 6:9. இன்று முதல் சில நாட்களுக்கு நாம் கர்த்தருடைய ஜெபம் என்று அழைக்கப்படும் பரமண்டல ஜெபத்தை குறித்து தியானிக்கலாம். ஜெப நிலை. ஜெபம் என்பது ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாகவும் பரிசுத்தமான அனுபவமாகவும் இருப்பதற்கு நம் ஜெப நிலை கூட ஒரு காரணமாகும். நோயாளி படுத்துக்கொண்டு ஜெபிக்கலாம். அவசரமான தருணங்களில் நின்று கொண்டும் ஜெபிக்கலாம். மற்றபடி முடிந்தவரை முழங்காற்படியிட்டு கண்களை மூடி கைகளை கூப்பி ஜெபிப்பதே சிறந்தது. இந்த ஜெபநிலையே மனதளவில் நம்மை தேவனுக்கு முன் கொண்டு போய் நிறுத்தும். கிறிஸ்து பாடுகளுக்கு உட்படும் முன் ஒலிவ மலையில் ஜெபிக்கும்போது முழங்காற்படியிட்டு தான் ஜெபித்தார். லூக்கா 22வது அதிகாரம் 41-42 வசனங்கள். அழைக்கும் முறை. ஜெபத்தில் நாம் யாரை வணங்குகிறோமோ அல்லது யாரிடத்தில் நம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கின்றோமோ அவரை அன்புடனும் மரியாதையுடனும் அழைக்க வேண்டும். கிறிஸ்து கற்பித்த இந்த ஜெபத்தில் பிதா பரமண்டலத்திலிருந்து ஆளுகை செய்கிறார் என்பதை மனதில் கொண்டவராய் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று அழைக்கிறார். பிதா பரமண்டலத்திலும் நாம் மண்ணுலகிலும் இருந்தாலும் நாம் அவர் முன் இருப்பதாக, அவர் பிரசன்னத்தை உணர்வதாக விசுவாசித்து உள்ளத்திற்குள் அதை உணர்தலும் தேவை. எப்போது ஜெபித்தாலும் நாம் அவர் அருகே இருக்கிறோம் என்ற உணர்வு தேவை. துதி. ஒருவரை பார்த்தவுடன் மகிழ்ச்சியோடு வாழ்த்துவோம். அதுபோல ஜெபத்தில் முதலில் தேவனை வணங்கி போற்றும் வண்ணம் உமது பெயர் தூயதென போற்ற பெறுக என்று திருவிவிலியத்திலும் பவர் மொழிபெயர்ப்பில் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்றிருக்கிறது. அதாவது பரிசுத்தம் இல்லாத ஒன்றை பரிசுத்தப்படுவதாக என்று கூறலாம். ஏற்கனவே பரிசுத்தமான தேவ நாமத்தை பரிசுத்தம் என போற்றப்படுவதாக என்று கூறுவதே உகந்தது. இன்றைய தியானத்தில் ஜெப நிலை, தேவனை அழைக்கும் முறை, துதிக்கும் முறை ஆகியன பற்றி பார்த்தோம். இவற்றை நாம் கடைபிடிக்கும் போது நம் இருதயம் இறைவன் அருகே சென்று மண்டியிட்டு அவரை மகிமைப்படுத்துவதை உணரலாம். தேவன் உள்ளத்தில் இருக்கிறார், அவர் பரிசுத்தர். இந்த உணர்வுகளே நம்மை அவரண்டை நெருங்கச் செய்யும். தேவன் உள்ளத்தில் இருக்கிறார், அவர் பரிசுத்தர். இந்த உணர்வுகளே நம்மை அவரண்டை நெருங்க செய்யும். வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய், வாழ்கவும் திருநாமம். வருகவும் அரசு பெருகவும் விருப்பம், வாழ்கவும் திருநாமம். வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய், வாழ்கவும் திருநாமம். வருகவும் அரசு பெருகவும் விருப்பம், வாழ்கவும் திருநாமம். ஜெபம்.
பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம். ஆமேன்.